கொஞ்ச நேரத்தால செக்யூரிட்டி இப்போ இந்த பேங்க் டிரான்ஸ்ஃபர்ஸ் எப்படி எல்லாம் சேஃபா செய்யறது, உங்களுக்கு ஸ்கேம் அல்லது உங்களுக்கு தெரியாத ஆக்கள்கிட்ட இருந்து மெசேஜ் அல்லது இமெயில் வந்தா என்ன செய்யணும், இல்லாட்டிக்கு நீங்க ஒரு ஸ்கேமுக்கு ஆளான, அதாவது உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல இருந்தோ யாராவது காசு எடுத்தா என்ன செய்யணும் எல்லாம் பார்க்க போறோம். அப்ப முதல்ல பர்சனல் அசிஸ்டன்ஸ் தொடங்கினோம்டா, இப்ப பொதுவா ஆக்கள் பயன்படுத்துற மூன்று என்னன்னா சிரி, அலெக்சா, கூகுள் அசிஸ்டன்ட். அப்ப பொதுவா இதுல சிரியும் கூகுள் அசிஸ்டன்ட்டும் உங்களோட போன் அல்லாட்டிக்கு உங்களோட டேப்லெட் ஐபேட் எல்லாத்துலயும் இருக்கும். அது பாவிக்கிறதுக்கும் சரியான ஈஸி. அது பேசேக்க எல்லாம் உண்மையான ஆள் பேசுற மாதிரி தான் இருக்கும். அது ஒவ்வொன்றும் அந்த நீங்க பாவிக்கிற டிவைஸ் இந்த பேரண்ட் கம்பெனி தான் அது உருவாக்கி, அதனாலதான் அந்த ஒவ்வொரு டிவைஸ்லயும் ஏற்கனவே ஒன்று இருக்குது. அந்த எலெக்சா நாங்கள் பார்க்க அது பொதுவா நீங்க கூட அந்த மணி கூடல இருக்கும், அல்லாட்டிக்கு நிறைய பேர் இந்த வீட்டுல இப்ப அந்த பிசிக்கலாவே கூகுள் ஹோம் அல்லாட்டிக்கு அலெக்சா எல்லாம் இருக்கும், அதுலயும் நீங்க இப்ப பாவிக்கலாம். அப்ப எப்படி பாவிக்கணும்னு பார்க்க பொதுவா ரெண்டு வழியில தான் எல்லாரும் பாவிக்கணும். முதலாவது தான் இப்ப கூட நிறைய ஆக்கள் பாவிக்கிறது என்னண்டா அவைகளுக்கு சுலபமா இருக்குதுண்டு. அது நீங்க இந்த இடது கை பக்கத்துல பாத்தீங்கன்னா வாய்ஸ் ரெக்கக்னிஷன். அப்ப உங்களோட போன்லயோ அல்லாட்டிக்கு டேப்லெட்லயோ லேப்டாப்லயோ போனீங்களா செட்டிங்ஸுக்கு போய் இப்ப இந்த சிரி அல்லாட்டிக்கு கூகுள் அசிஸ்டன்ட் தேடி அதுல லிசன் ஃபார் ஹே சிரி அல்லாட்டிக்கு வாய்ஸ் ஆக்டிவேஷன் என்ற ஒரு செட்டிங் இருக்கும். அதுல நீங்க ஆன் பண்ணி வச்சீங்களா அது உங்களை ஒவ்வொரு ஸ்டெப்பா அடுத்து செல்லும் இப்படி செட்டப் பண்ணணும். அப்ப நீங்க அதை செட்டப் பண்ணினீங்களா அது நீங்க ஒரு பட்டனும் அமர்த்தாமலே நீங்க போனை பக்கத்துல வச்சிருக்கும் பொழுது ஹே சிரி அல்லாட்டிக்கு ஹே கூகுள் என்று சொன்னா அதுவே தண்ட பாட்டுல ஆக்டிவேட் பண்ணி வாட் வுட் யூ லைக் ஹெல்ப் வித் டுடே, அதாவது என்ன உதவி வேணும் இன்றைக்கு அல்லாட்டிக்கு என்ன செய்ய வேணும்னு தண்ட பாட்டிலேயே கேட்கும். மற்றது இப்ப புதிய புதிய போன்ல எல்லாம் அந்த கீழே இருக்கிற ஹோம் பட்டன் வெஞ்சு கொண்டு வர்றதுனாலதான் இப்ப அந்த வாய்ஸ் ரெக்கக்னிஷன் கூட பேர் பாவிக்கணும். ஆனா இப்ப உங்களோட போன் அல்லாட்டிக்கு ஐபேட்ல இன்னும் அந்த ஹோம் பட்டன் கீழே நீங்க அமர்த்துற அந்த பட்டன் இருந்துச்சுண்டா அதையும் ஒரு 2 செகண்ட் அமர்த்தி பிடிச்சீங்களா அது தண்ட பாட்டுல வரும். அண்ட் இப்ப சாம்சங்லயும் அந்த கீழே 3 பட்டன் மாதிரி இருக்கும், ஒன்று நடுவுல சதுரம் எம்டி சதுரம் மாதிரி ஒன்று இருக்கும், அதை அமர்த்தி பிடிச்சீங்களென்றாலும் உங்களோட கூகுள் அசிஸ்டன்ட் தண்ட பாட்டுலயே ஆக்டிவேட் பண்ணும். ஆனா என்ன ஞாபகம் வச்சிருக்கணும்டா இந்த சிரி கூகுள் அசிஸ்டன்ட் அலெக்சா எல்லாம் நீங்க இன்டர்நெட்டுக்கு கனெக்ட் பண்ணி இருந்தா மட்டும்தான் வேலை செய்யும். ஏனென்றா அதுவும் இன்டர்நெட்ல இருந்துதான் தேடி உங்களுக்கு எல்லாம் உதவி செய்யும். அப்ப உங்களுக்கு இன்டர்நெட் இல்லைன்றா அந்த அசிஸ்டன்ஸ் வேலை செய்யாது. அப்ப இப்ப பொதுவா என்னத்துக்கெல்லாம் பாவிக்கணும் பார்த்தோம்னா அது ரிமைண்டர்ஸ் செட் பண்றதுக்கு, அதாவது உங்களுக்கு மருந்து போடணும் அந்த ஞாபகப்படுத்துறதுக்கு, அல்லாட்டிக்கு காலமே எழும்போணும் அல்லாட்டிக்கு இந்த நேரத்துக்கு நீங்க இந்த வேலை செய்யணும் அப்படி அந்த ஞாபகப்படுத்துறதுக்கு நீங்க பாவிக்கலாம். அப்ப அதுல நீங்க ஆன் பண்ணிட்டு அது ஹாய் ஹவ் கேன் ஐ ஹெல்ப் சொல்லணும். நீங்க சொல்லலாம் இத்தனை மணிக்கு இந்த நாளுல எனக்கு இதுக்கு ஞாபகப்படுத்துங்க நீங்க இங்கிலீஷ்ல தான் சொல்லணும். ஆனா அப்படி சொன்னீங்களா அதை நீங்க அன்கிளியரா சொல்லணும், அதாவது நீங்க போதுமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதுக்கு கொடுக்காட்டிக்கு அதுவே தண்ட பாட்டுல உங்களுக்கு கேட்கும் என்ன நாளுக்கு வேணும் அல்லாட்டிக்கு என்ன நேரத்துக்கு வேணும், இது ஒவ்வொரு கிழமையும் வேணுமா ஒவ்வொரு நாளும் வேணுமா. அப்ப உதாரணமா மருந்தண்டா அது ஒவ்வொரு நாளும் அதுவே தண்ட பாட்டுல கேட்கும். இது உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அனுப்ப வேண்டிய ஒரு ரிமைண்டரா, இல்லாட்டிக்கு மேபி ஏதாவது ஒரு கிளாஸ் உதாரணமா இந்த டெக்னோ டாக்ஸ் ஒவ்வொரு 4 கிழமைக்கு ஒரு கால் இல்லாட்டிக்கு ஒரு கிழமைக்கு ஒரு கால் அனுப்ப வேணுமாண்டு தண்ட பாட்டிலேயே கேட்கும். அப்ப அந்த விதத்துல நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்ப நீங்க ஒரு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் எனக்கு இதுக்கு ரிமைண்டர் வேணும் இந்த மருந்து போடுறதுக்கு ரிமைண்டர் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுவே தண்ட பாட்டுல கேட்டு அதுவே செட் பண்ணி தரும். ஆனா நீங்க எங்க போய் அதை பார்க்கணும்னு தான் கவனமா வச்சிருக்கணும். ஏன்னா சில நேரம் அந்த ரிமைண்டர் எல்லாம் ரெண்டும் குழப்பக்கூடும். அப்ப நீங்க ஸ்பெசிபிக்கா சொல்லணும் ரிமைண்டர் வேணுமா இல்லாட்டிக்கு அலாம் வேணுமா. அடுத்தது இப்ப எல்லாம் அத கால் செய்யறதுக்கோ இல்லாட்டிக்கு மற்ற ஆட்களுக்கு டெக்ஸ்ட் அனுப்பணும்ன்றாலும் அதை பாவிக்கலாம். அப்ப நீங்கள் அதுக்கு சில பர்மிஷன்ஸ் கொடுக்கணும், அதுவே தண்ட பாட்டுல கேட்கும் திருப்பியும். நீங்க இந்த ஆளுக்கு கால் பண்ணுங்கன்னு சொன்னீங்களா அது
சில நேரம் நீங்க இன்னும் அதுக்கு தேவையான அந்த பர்மிஷன் அக்சஸ் கொடுக்காட்டிக்கு அதுவே தண்ட பாட்டுல கேட்கும். எனக்கு உங்களோட கான்டாக்ட்ஸுக்கு பெர்மிஷன் இல்லை, கான்டாக்ட்ஸுக்கு பெர்மிஷன் தாரியலாண்டு அதுவே தண்ட பாட்டுல ப்ராம்ப்ட் பண்ணி உங்களுக்கு அமர்த்துறதுக்கும் ஒரு இடம் தரும். அதுல அமர்த்தினீங்களா உங்களோட அது தண்ட பாட்டிலேயே செய்யும். அப்ப நீங்க அந்த கால்ஸ் எல்லாம் ஒரு போனை அன்லாக் பண்ணி அதை கேட்டீங்கன்னா அந்த தண்ட பாட்டிலேயே கால் எடுத்து மற்ற ஆட்களுக்கு டெக்ஸ்ட் அனுப்பணுமெண்டா நீங்க சொல்லலாம் இந்த ஆளுக்கு இப்படி அனுப்புங்கோண்டு. அதுவும் அது என்ன நல்லதுண்டா அது நீங்க சொன்ன உடனம் அனுப்பாது. அது திருப்பி நீங்க என்ன சொன்னீங்களோ உங்கள்கிட்டயே திருப்பி வாசிச்சு இதுதான் அனுப்ப வேணுமா என்று திருப்பி ஒரு கேள்வி கேட்டுட்டு தான் அனுப்பும். அப்ப நீங்களும் வடிவா வாசிச்சு பார்க்கலாம் இதுதான் நான் அனுப்ப வேண்டியதாண்டு. அப்ப அந்த விதத்துல சரியான ஈஸியாக்கும். ஏனென்றா இந்த டெக்ஸ்ட் எல்லாம் அனுப்புறது கூட லாங்கான டெக்ஸ்ட் அனுப்பணும்டா அது நீங்க அதுல உட்கார்ந்து அடிக்கிறத விட நீங்கள் அதுட்ட அந்த அசிஸ்டன்ட் கிட்ட சொன்னீங்களென்றாலே அதுவே தண்ட பாட்டுல அடிச்சு நீங்க ஏதாவது மாற்றம் மேக் பண்ணணும்டா அதுகிட்டயே சொல்லி அதுவே எல்லாம் உங்களுக்கு செஞ்சு நீங்க கடைசியில அனுப்புங்கன்னு சொன்ன பிறகு அதுவே அனுப்பிவிடும். அடுத்ததா பொதுவான கேள்விகள், அதாவது இன்றைக்கு என்ன மாதிரியான வெதர் இருக்கு, அப்ப குளிரா இருக்க போதா அல்லது வெயிலா இருக்க போதா, இத்தனை மணிக்கு மழை வர போதா எல்லாம் அதுக்கு தெரியும். அப்ப நீங்க ஏதாவது அறிஞ்சு கொள்ள வேண்டுமெண்டா, அதாவது இந்த கிரிக்கெட் மேட்ச் எத்தனை மணிக்கு நடக்குது இல்லாட்டிக்கு இந்த இவெண்ட் எப்ப நடக்குது எல்லாம் நீங்க அதை கேட்டா அது உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனும் கொடுக்கும். சேர்ந்து ஏதாவது இன்னும் இதுக்கு மேலும் ஏதாவது விவரங்கள் வேணுமா என்றும் கேட்டு அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க பொறுத்து. அப்ப அது ஏற்கனவே கொடுத்த விவரம் உங்களுக்கு போதுமெண்டா அது நீங்க இல்ல பரவாயில்ல காணுமென்று சொல்லலாம். இல்லாட்டிக்கு இன்னும் ஏதாவது ஸ்பெசிபிக்கா எங்க இதை போய் நான் பார்க்கலாம் எங்க நடக்குது என்று தெரியணுமெண்டா அதையும் நீங்கள் கேட்கலாம். அது தண்ட பாட்டிலேயே தேடி கண்டுபிடிச்சு தரும். ஆனா அதான் அந்த இன்டர்நெட் அக்சஸ் இருக்கணும். அது நீங்க இணையதளத்துக்குள்ளாலதான் எல்லாம் தேடி உங்களுக்கு சொல்லி தருது. அப்ப இன்டர்நெட்டுக்கு கனெக்ட் பண்ணலண்டா அதால அந்த கேள்விகளும் ஆன்சர் பண்ண முடியாது. அடுத்தது நீங்க எங்கேயாவது போகணும்டா, அதாவது இந்த கூகுள் மேப்ஸ் இருக்குது தானே, அப்ப அதுல நீங்கள் ஏதாவது ஒரு அட்ரஸ் போட்டு எப்படி அங்க போகணும் என்று பார்க்கணும்டா அதையே கேட்கலாம். அதுவும் உங்களுக்கு நல்ல வடிவா சொல்லி தரும். இந்த ரோட்ல போய் இங்க திரும்பணும், பக்கத்துல இந்த இடம் எல்லாம் இருக்கும் நீங்க பார்க்கலாமண்டு. அதுவும் இப்ப எல்லாம் நீங்க சும்மா கையில பிடிச்சு கொண்டு போனாலே அதுவே தண்ட பாட்டுல சொல்லும் இன்னும் ஒரு 2 நிமிஷத்துல இந்த பக்கத்துக்கு திரும்புங்க, இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல அந்த பக்கத்துக்கு திரும்புங்க. அப்ப அந்த விதத்துலயும் நல்ல ஹெல்ப்பா இருக்கும். அடுத்தது குறிப்பா இந்த அலெக்சா அல்லது கூகுள் ஹோம் அண்ட் சில பிசிக்கல் டிவைசஸ் இப்ப நிறைய பேர் இந்த வீட்டுல இருக்குது. அதான் கூட இந்த மியூசிக் பிளே பண்றது அல்லது ரேடியோவுக்கு உதவி செய்யும். ஆனா உங்களோட போனுக்குள்ளாலேயும் செய்யலாம். ஆனா உங்களுக்கு அந்த ஆப்ஸ் இருக்கணும். அப்ப முதல் டெக்னோ டாக்ல எல்லாம் ஸ்பாட்டிஃபை பத்தி கதைச்சிருந்தவ. அப்ப அது உங்களோட போன்ல இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்க சிரிக்கோ கூகுள் அசிஸ்டன்ட்டுக்கோ சொல்லலாம் ஸ்பாட்டிஃபை மூலமா இந்த பாட்டை எனக்கு பாடுறீங்களாண்டு. ஆனா என்ன பிரச்சனைன்னா உங்களோட தமிழ் பாட்டுகள் என்று வரைக்கும் சில நேரம் அது அது ஒரு இங்கிலீஷ் அசிஸ்டன்ட் தானே. அப்ப நீங்க இந்த தமிழ் பாட்டுகள் சொல்லிக்க நல்ல மெதுவா சொல்லி சில நேரம் அது ஏரால பாடப்பட்டது அல்லாட்டிக்கு ஏர் அதுக்கு இசை அமைச்சது என்றும் அதுக்கு கூட இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்களா அப்பதான் அது சரியான பாட்டு வாசிக்கிறதுக்கு வாய்ப்பு கூடும். ஆனா அந்த ஆப்ஸ் ஸ்பாட்டிஃபை அல்லாட்டிக்கு சில பேருக்கு இப்ப ஆப்பிள் மியூசிக் அல்லாட்டிக்கு யூடியூபுக்குள்ளாலேயும் நீங்க இந்த மியூசிக் ரேடியோ அதுகள் எல்லாம் நீங்க அதை கேட்டு நீங்க கேட்கலாம். அடுத்தது இப்ப ஸ்மார்ட் டிவைசஸ். அப்ப நிறைய பேர் இந்த வீட்டுல இந்த கூகுள் ஹோம் அலெக்சா மாதிரியே உங்களோட லைட்ஸ் எல்லாத்துக்கு உங்களோட விண்டோவை மூடுற அந்த கண்ணாடிகள் அதுகள் எல்லாம் இப்போ ஆட்டோமேட்டடாவே இருக்கு. அப்ப சில வீடுகள்ல மட்டும்தான் இது அப்ளை பண்ணும். உங்களோட போனுக்கே நீங்க லிங்க் பண்ணி வச்சிருக்கிறீர்கள் அல்லாட்டிக்கு உங்களோட பிள்ளைகள் உங்களுக்கு லிங்க் பண்ணி தந்தினமெண்டா அதுக்கு நீங்க சொல்லலாம் இந்த ரூம்ல இருக்கிற இந்த அறையில இருக்கிற இந்த லைட்டை ஆஃப் பண்ணுங்கோண்டு அல்லாட்டிக்கு இத்தனை மணிக்கு ஆஃப் பண்ணி விடுங்கோண்டு. அப்ப நீங்க
குறிப்பா இரவுல எல்லாம் உங்களுக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டு கட்டில கண்டுபிடிக்கிறது கஷ்டம், இல்லாட்டிக்கு எங்க போகணும் என்று நடுராத்திரியில எழும்பி அங்க ஒன்றும் தெரியலண்டா நீங்க அந்த போனை வச்சு அதை கேட்கலாம். இந்த லைட் ஆன் பண்ணுங்கோ, இல்லாட்டிக்கு இந்த அறையில இருக்கிற அஹ், இந்த விண்டோவை திறந்து விடுங்கோ என்றெல்லாம் நீங்க கேட்கலாம். ஆனா இத பாவி கேட்க சரியான கவனமா இருக்கணும். அதுவும் குறிப்பா நான் முதல் சொன்ன மாதிரி, அதாவது இந்த வாய்ஸ் ஆக்டிவேஷன், அப்ப நீங்க அந்த ஹே சிரி, ஹே கூகுள் அண்டேக்க அது ஆன் பண்ணி உங்களை கேட்கணுமெண்டா அது எப்பவும் உங்களை கேட்டுக்கொண்டுதான் இருக்கு. அப்ப இது பாவி கேட்க கவனமா இருக்கணும். அப்ப சில சில நேரங்கள்ல வேணுமெண்டா ஏதாவது உங்களுடைய முக்கியமான பேங்க் டீட்டெயில்ஸ் அல்லது பாஸ்போர்ட் அப்படியான உங்களுக்கு சரியான முக்கியமான விஷயங்கள் கதைச்சு கொண்டிருக்கேக்க அதை ஆஃப் பண்ணி வச்சீங்களா, உங்களோட போனை ஆஃப் பண்ணியோ அல்லாட்டிக்கு உங்களோட வைஃபை டிஸ்கனெக்ட் பண்ணியோ அல்லாட்டிக்கு அந்த செட்டிங்ஸ்ல போய் அந்த வாய்ஸ் ஆக்டிவேஷனை ஆஃப் பண்ணி வச்சீங்களா அது உங்களை கேட்காது. அது ஆக்டிவா அந்த ஹே சிரி ஹே கூகுளுக்கு கேட்டுக்கொண்டு இருக்காது. அடுத்தது உங்களோட அதான் அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாத்துக்கும் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் ஒரு நாளும் இந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட்டுக்கு சொல்லக்கூடாது. ஏனென்றா அது வந்து இந்த ChatGPT மாதிரி எல்லாம் தனக்கே வச்சு கொண்டுதான் மற்ற ஆட்களுக்கு புது புது இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுக்கும். அப்ப சில நேரத்துல நீங்க அந்த உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ், பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ், உங்களோட வீட்டு அட்ரஸ் எல்லாத்துக்கும் உங்களோட கம்ப்யூட்டர் பாஸ்வேர்ட், போன் பாஸ்வேர்ட் எல்லாம் அதுகிட்ட சொன்னீங்களா அது அதை ஸ்டோர் பண்ணி வச்சு அடுத்த ஆட்களுக்கும் சொல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அல்லாட்டிக்கு வேற யாராவது உங்களோட போனை தவறுதலா கண்டுபிடிச்சா அதுல அல்லது திருடிட்டினமெண்டா அதை கேட்டு கண்டுபிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அப்ப உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஒரு நாளும் அந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட்டுக்கு சொல்லக்கூடாது. அடுத்தது உங்களோட செட்டிங்ஸை பார்த்து தேவையான நேரத்துல ஏதாவது முக்கியமான விஷயம் தவறுதலா நீங்க சொல்லிட்டீங்களா கவனமா உங்களோட செட்டிங்ஸுக்கு போய் அதுல ஒரு ஆப்ஷன் இருக்கும் டிலீட் பண்றதுக்கு. அதுவும் அந்த அசிஸ்டன்ட்டையே கேட்கலாம், நான் எப்படி இதை போய் டிலீட் பண்றது, அப்படி இதை இருந்து இந்த ஹிஸ்டரியில இருந்து டிலீட் பண்றதுண்டு அதுல போய் கவனமா டிலீட் பண்ணி அதை செக் பண்ணணும். இந்த கூகுள் அசிஸ்டன்ட், பர்சனல் அசிஸ்டன்ட் எல்லாம் உங்களுக்கு பதிலா சில பர்ச்சேசஸ், அதாவது நீங்க இணையதளத்தின் மூலமாக ஏதாவது ஒரு கடையில சாமான் வாங்க போறீங்களா எல்லாம் அது செய்யக்கூடிய உரிமை அதுக்கு இப்ப இருக்குது. ஆனா அது நீங்க முக்கியமா பாவிக்கணும் கவனமா என்னன்னா அது பாஸ்கோட், அதாவது பாஸ்வேர்டு அல்லாட்டிக்கு ஒரு நம்பரை நீங்கள் அதுக்கு செட் பண்ணி வைக்கணும். அப்ப நீங்க தவறுதலா ஏதாவது சொல்லி விட்டாலும் அது உடனே போய் காசு கட்டாது. அது நீங்க அந்த பாஸ்கோட் சொன்னாதான் அல்லாட்டிக்கு ஒரு வார்த்தை சொன்னாதான் அது போய் அங்காளுக்கு செய்யும். அல்லாட்டிக்கு சில நேரம் அது அந்த வேக் வேர்டு, அதாவது ஹே சிரி ஹே கூகுளுக்கு கேட்டுக்கொண்டிருக்கேக்க அது சில நேரம் நீங்கள் வேற யாராவது கலைச்சு கொண்டிருக்கிறத கேட்டு ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் மேக் பண்ணினா அதுவும் சில நேரம் உங்களோட பேங்க்குக்கு போய் ஏதாவது நடக்கலாம். இல்லாட்டிக்கு அதுவும் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம். அப்ப அப்படி பாவிக்க சரியான கவனமா இருக்கும். இந்த கடைசி ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட்ஸ்ன்றது குறிப்பா இந்த சிரிக்கு தான் நாங்கள் கவனமா இருக்கணும். ஏனென்றா இந்த பர்சனல் அசிஸ்டன்ஸை நாங்கள் பாவிக்க அது நீங்க ஏதாவது ஒரு அக்கௌண்ட், அப்ப உங்களோட ஜிமெயில், கூகுள் அக்கௌண்ட், ஆப்பிள் ஐடி, அப்படி ஏதாவது கிளவுட் அக்கௌண்ட் அப்படி ஏதாவது லிங்க் பண்ணி வச்சீங்களா மட்டும்தான் அது வேலை செய்யும். அப்ப அந்த அக்கௌண்ட்ஸ் என்னென்ன அக்கௌண்ட்ஸ் நீங்க லிங்க் பண்ணி வச்சிருக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட்ஸுக்கு எல்லாம் சரியான ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் வச்சிருக்கணும். ஏனென்றா அந்த பர்சனல் அசிஸ்டன்ட் அடிக்கடி அதுக்குள்ள தொடர்பு கொள்ளும். உங்களோட அந்த அக்கௌண்ட் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் அடிக்கடி போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்ப உங்களோட போனை யாராவது எடுத்துட்டு நம்மண்டா அந்த கூகுள் அசிஸ்டன்ட் அதாவது சிறிய வச்சு உங்களோட அக்கௌண்ட்ஸை அக்சஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அப்ப அந்த அக்கௌண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்க சரியான ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட்ஸ் வச்சிருந்தாதான் நீங்களும் சேஃபா இருக்கலாம், உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனும் மிகவும் சேஃபா இருக்கும். ஓகே, அதோட அங்க பர்சனல் அசிஸ்டன்ஸ் என்ற பகுதி முடிவடைகின்றது. அடுத்ததா அங்க ஸ்கேம் அண்ட் செக்யூரிட்டி என்று பார்த்தோம் என்றால் 4 தான் முக்கியமான இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். சாரி, அந்த பர்சனல் அசிஸ்டன்ட் அதுல யாருக்கு மேடம் கொஸ்டின் இருக்குதா?
நான் சொல்றது என்னன்னா, நாங்க இந்த கூகுள் அதுவல்ல போவாமே செய்ய முடியும் தானே. நாங்க செக்யூரிட்டியா போட்டுட்டோம்டா அந்த எங்கட போன்ல எங்களுக்கு ரிமைண்டர் எடுக்கலாம் தானே. டே டு டே வி கேன் புட் இட் நோ வாட் வி ஆர் கோயிங் டு டூ ஆன் த ஃபாலோயிங் டே. அப்படிதான் நான் செய்யறது. அது அப்ப then we don't have to give any details to them. No, the Google எல்லாம் you can't trust இல்லையா? அதுக்கு தான் இன்றைக்கு மெயினா இப்ப கணக்க விஷயம் ஐடியால இந்த டெக்னாலஜியால செய்யலாம். இதெல்லாம் இருக்குது என்று சொல்லி சொல்றோம். எல்லாம் நேரம் நீங்க பாதுகாப்பா பாவிக்க வேண்டாம். ஆனா பாதுகாப்பா பாவிப்பீங்கன்னு சொல்லி சொன்னா ஆக்சுவலி இதெல்லாம் இப்ப உங்களுக்கு கணக்க விஷயத்த ஈஸியா செய்து கொள்ளலாம். அதுக்காக நாங்க இது எல்லாத்தையும் பாக்குறோம். இப்ப போனே இல்லாம நாங்க நாங்க தானே, போனே ஒரு காலத்துல இல்லாம இருந்தது. அப்ப அது ஒரு தேவைக்கு பாவிக்கிறோம். அதே மாதிரிதான் டெக்னாலஜி உங்களுக்கு சில விஷயங்களை ஈஸி ஆக்குறதுக்கு தான் இந்த டெக்னாலஜி உங்களுக்கு இருக்குது. அதை பாவிக்கல நாங்க என்ன சொல்ல வரோம்டா, அதான் கொஞ்சம் கடைசியா இந்த செக்யூரிட்டியை சொல்றோம். என்னண்டா நீங்க பாவிக்கலாம், நல்ல விஷயங்கள் கணக்க இருக்குது, ஆனா பாவிக்கல கவனமா இருக்கணும். அதுக்கான இதெல்லாம் தான் சொல்றா. என்னன்னா ஈவன் அந்த பாஸ்வேர்டு அந்த இதில் சொன்ன எல்லாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாம் பேங்க் அக்கௌண்ட் அதுகள் கதைப்பா. ஆனா நாங்க என்ன சொல்லணும்னா இவ்வளவு நாளும் நாங்க ChatGPT அதில் எல்லாத்தையும் பற்றியும் கதைச்சு நாங்க எல்லாம் நல்ல. ஆனா எவ்வளவுக்கு அதை பாவிக்கிறீங்களோ அதே அளவுக்கு கவனமாம் இருக்கணும். எப்படியெல்லாம் ஸ்கேம் நடக்கும்ன்றதுக்காக தான் இந்த செஷன் இந்த முறை. தேங்க்யூ ஷியாம். அப்ப இனி நாங்கள் இந்த ஸ்கேம் அண்ட் செக்யூரிட்டி அந்த பார்த்தோம்னா நாங்க மெயினா 4 விஷயம் பார்க்க போறோம். என்னென்ன விதமான ஸ்கேம்ஸ் இருக்கு, குறிப்பா இந்த பேங்க் டிரான்ஸ்ஃபர்ஸ் வரைக்கும் தான் இதுதான் நிறைய பேருக்கு சிக்கல் வாருது. அதாவது அவைகளுக்கு தெரியாத ஆட்கள்கிட்ட இருந்து மெசேஜ் வாருது, அல்லாட்டிக்கு பேங்க்ல இருந்தே மெசேஜ் வந்திருக்குதுன்னு நினைச்சு கொண்டு ஏதாவது ஒரு லிங்க்லயோ இல்லாட்டி ஒரு மெசேஜ்ல கிளிக் பண்ணி அதன் மூலமா ஹேக்கர்ஸ் வந்து அவையோட பேங்கை அக்சஸ் பண்ணி அவைகிட்ட இருந்து காசு எடுக்கிறது, அந்த மாதிரியான விஷயத்த எப்படி தவிர்க்கலாம் என்றும் பார்த்து இந்த ஸ்கேம்ஸ் எப்படி நாங்க கண்டுபிடிச்சு அது ஸ்கேம் ஐடென்டிஃபை பண்றதுன்றத பத்தியும் பார்த்துட்டு இப்ப இந்த கடைசியா அப்படி நீங்க ஒரு ஸ்கேமுக்கு ஆளான என்ன செய்யறது, அடுத்தடுத்த நடவடிக்கை என்னெல்லாம் எடுக்கலாம் என்றும் பார்க்க போறோம். அப்ப இந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்கேம்ஸ் வரைக்கும் 4 தான் இப்ப இன்றைய காலகட்டத்துல மிகவும் பெரும்பாலான ஆட்களுக்கு நடக்கிறதுன்னா, முதலாவது வந்து ஃபிஷிங். அதாவது அது மெயினா வந்து உங்களோட இமெயில்ஸ் அல்லாட்டிக்கு உங்களுக்கு SMS மூலமா தான் அது நடக்கும். அதாவது வேற யாராவது அல்லாட்டிக்கு உங்களோட பிள்ளையோ பேர பிள்ளையோ வந்து சொல்லி நான் இந்த நம்பரை வந்து இப்ப மாத்திட்டேன், எனக்கு இப்ப அவசரமா இந்த அளவு காசு தேவை என்று சொல்லி எல்லாம் உங்களுக்கு இமெயில் அல்லாட்டிக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் வரும். அல்லாட்டிக்கு நீங்கள் இந்த போட்டியை வென்றிருக்கிறீர்கள், இந்த லாட்டரியில நீங்க இந்த அளவு காசு பெற்றிருக்கிறீர்கள், ஒரு ஃப்ரீ போன் ஃப்ரீ கார் என்று உங்களுக்கு கேட்க அந்த அவ்வளவு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயம், நீங்க இந்த பிரைஸ் எல்லாம் வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி இமெயில்ஸும் வரலாம். அடுத்தது கால்ஸ். இது பொதுவா இந்த கவர்மெண்ட் விஷயத்துலதான் அவையால் கால்ஸுக்கு ப்ரிட்டன் பண்றது. அதாவது உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் விடுவினம், நீங்கள் இந்த காலை மிஸ் பண்ணினீங்களா, ஆஸ்திரேலியா கவர்மெண்ட்ல இருந்து நீங்கள் ஒரு முக்கியமான மெசேஜ மிஸ் பண்ணிட்டியல், நீங்க இந்த நாளுக்கு இடையில செய்யலண்டா உங்களுக்கு இந்த எல்லாம் நடக்கும் என்ற ஒரு பயமுறுத்துற மாதிரி அவையால் அனுப்புவினம். அதுவும் பொதுவா ஒரு வேற வெளிநாடு நம்பர்ல இருந்தான் இந்த கால்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். அல்லாட்டிக்கு சில நேரம் வேற மாநிலத்துல இருந்தும் கூட பிரிஸ்பன் அல்லாட்டிக்கு நியூ சவுத் வேல்ஸ்ல இருந்து எல்லாம் உங்களுக்கு கால் வரும். அது அப்ப பாக்க சில நேரம் நம்பிக்கையான நம்பர் அந்த மாதிரி தெரியும். ஆனா அவையல் எடுக்கதான் உங்களுக்கு விளங்கும், என்னமோ உங்களுக்கு வேணும்னு பயமுறுத்துற மாதிரி தான் செய்யணும். அடுத்ததுதான் நீங்க மிகவும் கவனமா இருக்கணும், அது வைரஸ். அப்ப நீங்க அந்த இமெயில திறந்தீங்களாலே அல்லாட்டிக்கு அந்த மெசேஜ நீங்க திறந்தீங்களாலே அது உடனே அந்த வைரஸை இன்ஸ்டால் பண்ணி உங்களோட முழு கம்ப்யூட்டரையோ போனையோ டேமேஜ் பண்ணக்கூடிய சக்தி இருக்கிற ஸ்கேம்ஸ் எல்லாம் இன்றைய காலத்துல கூடிக்கொண்டு வருகின்றது. அப்ப நீங்க அந்த விதத்துல அந்த இமெயில திறக்கிறதுக்கு முன்னாலேயே அப்படி பார்த்து அது ஸ்கேமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது எப்படி என்றும் நாங்கள் இப்ப இனி பார்க்க போறோம்.
கடைசியா வந்தது இந்த இம்பர்சனேஷன். அப்ப நான் முதல் சொன்ன மாதிரி யாராவது உங்களோட குடும்ப உறுப்பினர் இல்லாட்டிக்கு நண்பர் ரெண்டு மாதிரி நடிச்சு கொண்டு உங்களை தொடர்பு கொண்டு என் நம்பரை மாத்திட்டேன், என் இமெயிலை மாத்திட்டேன், நான் இப்ப வெளியூர்ல நிக்கிறேன், எனக்கு இப்படி எல்லாம் நடந்துட்டுது, அவசரமா எனக்கு காசு தேவை, இல்லாட்டிக்கு எனக்கு அவசரமா உதவி தேவை, இது செஞ்சு தாரியலா, இதை எனக்கு வாங்கி தாரியலா எல்லாம் அனுப்பி உங்களுக்கு மெசேஜ் அனுப்பி வேணும். அதுல கீழே ஒரு பேங்க் டீட்டெயிலோ அல்லாட்டிக்கு ஒரு லிங்கோ அனுப்பி இருப்பினும் இதை நீங்க அமர்த்தியா எனக்கு உதவி செஞ்சா எனக்கு மிகவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அல்லாட்டிக்கு தயவு செஞ்சு எனக்கு அனுப்பி விடுங்க, அல்லாட்டிக்கு நான் என்ன செய்வேன்ன்றே தெரியல, அந்த மாதிரி எல்லாம் அவியல் அந்த உங்களுக்கு பாவமா இருக்கிற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பி அதன் மூலமா உங்கள்கிட்ட இருந்து காசு மற்ற விஷயங்கள் எல்லாம் வாங்குவேன். அப்ப இந்த ஸ்கேம்ஸ் வரைக்க இதுல நீங்க பாத்தீங்களா இந்த இடது கை பக்கம் கீழே அந்த கைத்தொலைபேசியில இருக்கிறத பாத்தீங்களா அதுல தான் அந்த உங்களோட ஒரு நண்பரோ குடும்ப உறுப்பினரோ மாதிரி நடிச்சு எப்படி அனுப்புவினம்ண்டு தெரியுது. அப்ப அதுல என்ன எழுதி இருக்கணும்டா, Hi Uncle B, I didn't budget enough money this month for my textbooks and school starts next week. Can you help me out? அப்ப அதுல என்ன சொல்லினவன்டா, ஒரு மாமாவா அவையல் தொடர்பு கொண்டு நான் இந்த மாசம் இந்த பள்ளிக்கு தேவையான பாடநூல்கள், இந்த பள்ளிக்கு தேவையான பாட புத்தகங்கள் எல்லாம் வாங்குறதுக்கு நான் காசு எடுத்து வைக்கல, எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது, அவசரமா அனுப்பி வைக்கிறீங்களான்ட்டு. இதுல என்ன நீங்க கவனமா இருக்கணும்டா, அவைய பொதுவா என்ன சொல்வீனம்டா, நான் என்ன நம்பரை மாத்திட்டேன், அல்லாட்டிக்கு எந்த நண்பர் ஒருத்தரின் கைத்தொலைபேசியில இருந்து எடுக்கிறேன், அதனாலதான் இந்த நம்பர் வித்தியாசமா உங்களுக்கு தெரியுதுண்டு. என்னடா பொதுவா உங்களோட நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினர்ண்டா நீங்க ஏற்கனவே அவைய அந்த கைத்தொலைபேசி எண்ண உங்களை கைத்தொலைபேசியில ஸ்டோர் பண்ணி அவைய அந்த பேரும் போட்டு வச்சிருப்பீர்கள். அப்ப இப்படி வேற ஒரு நம்பர்ல இருந்து வரைக்கும் மேலங்க அன்னோன்னும் வரும். அப்ப அப்படி ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா நீங்க என்ன செய்யணும்னா, முதல்ல ஒன்றும் அனுப்பாதீங்க, ஒரு லிங்க் அல்லாட்டிக்கு ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் அனுப்பி இருந்தேன்னா அதையும் அமர்த்தாதீங்க. அதுல இருந்து வெளியில வந்துட்டு அது ஏரண்டு பிரிட்டன் பண்ணி அனுப்பி இருக்கணும்னு யோசிச்சு, அதாவது உங்களோட பிள்ளையண்டா உங்களோட பிள்ளைகிட்ட எடுத்து கேளுங்க, இப்படி ஒரு மெசேஜ் இருக்குது நீங்களாண்டு. அப்ப அப்படி உறுதிப்படுத்தேக்க அவை உங்களுக்கும் தெரியும் அது உண்மையா இல்லையாண்டு. அப்ப அப்படி செய்யக்க அந்த ஸ்கேமும் உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. அப்படி இல்லைன்னு நீங்க கன்ஃபார்ம் பண்ணினா பிறகு அந்த மெசேஜை டிலீட் பண்ணினீங்களா அது மிகவும் சிறப்பு. அதுக்கும் மேல இன்னும் கூட சேஃபா இருக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யலாம்டா, அந்த நம்பரை பிளாக் பண்ணியும் நீங்க வச்சிருக்கலாம். அப்ப இனி பொதுவா அந்த ஸ்கேம் வாரதெல்லாம் ஒரு 2-3 நம்பர்ல இருந்து தான் வரும். அப்ப நீங்க அப்படி பிளாக் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அந்த நம்பர்ல இருந்து உங்களுக்கு இனி ஸ்கேம்ஸ் வராம இருக்கிறதுக்கும் நீங்க உங்களை பாதுகாத்து கொள்ளலாம். மேல இந்த கூகுள் ஜிமெயில் என்று பாத்தீங்களா அதுல இம்பார்ட்டன்ட் யோர் பாஸ்வேர்ட் வில் எக்ஸ்பயர் மண்டே என்று அவையல் எழுதி ஒரு இமெயில் அடிச்சிருக்கணும். அதாவது நீங்க அதை லாகின் பண்ற டீட்டெயில்ஸை நீங்க அவசரமா மாத்தணும் அந்த மாதிரி ஒரு இமெயில் அடிச்சிருக்கணும். இப்படி மாத்தேக்க நீங்க என்ன கவனமா இருக்கணும்டா, பிகாஸ் அந்த கீழே நார்மலாவே உங்களோட பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணணும்டா அவையில் ஒரு லிங்க் அனுப்பி அதுல அமர்த்தி தான் உங்களை வேறொரு இணையதளத்துக்கு கொண்டு சென்று அதுல இருந்து நீங்க உங்களோட பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணணும். அப்ப என்ன கவனமா இருக்கணும்டா, இது இந்த இமெயில் அட்ரஸ்ல இருந்து வந்திருக்குதுன்னு தான் நீங்க முக்கியமா பார்க்கணும். அப்ப கவர்மெண்ட் அது நல்ல கிளியரா இருக்கும், mygov.au அல்லாட்டிக்கு ஒரு செக்யூரான இமெயில் அட்ரஸ் அல்லாட்டிக்கு நோ ரிப்ளை வந்திருக்கும். அப்படி இருந்தா உங்களுக்கு டெஃபினட்டா தெரியும் இது ஒரு சேஃபான அட்ரஸ் அப்படி. ஆனா சில நேரம் இந்த இமெயில்ஸ்ல வரைக்க அதுல நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அதுவும் நான் இன்னும் கூட அந்த ஹவுட்ஸ்பாட் ஸ்கேம்ல கதைப்பேன். இந்த கடைசி அந்த வலது கை பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த மேல்வேர் டிடெக்டர், அதாவது அதான் அந்த வைரஸ். அப்ப அவையல் ஒரு வைரஸை இன்ஸ்டால் பண்றதுக்கு உங்களோட போன்ல ஏத்துறதுக்கு அவையலே ஏற்கனவே ஒரு வைரஸ் உங்களோட போன்ல இருக்குது என்று சொல்லி இந்த வைரஸ் இன்னும் 5 நிமிஷத்துல நீங்கள் இதை அமர்த்தாட்டிக்கு உங்களோட போனே உடைஞ்சிடும் அல்லாட்டிக்கு உங்களோட போன் வெடிச்சிடும், அந்த மாதிரி ஒரு பயமுறுத்துற தன்மையில தான் அந்த மெசேஜ் அனுப்பி இருப்பினும் அதுக்கும் நீங்க சரியான கவனமா இருக்கும்.
அடுத்ததா இந்த பேங்க் டிரான்ஸ்ஃபர் என்று பார்த்தோம்னா சில விஷயங்கள் நாங்க எப்பொழுதும் யோசிச்சுட்டு தான் இந்த பேங்க் டிரான்ஸ்ஃபரை செய்யணும். அதாவது முதலாவது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் உங்களோட பர்சனல் பின், அதாவது உங்களோட கார்டுல பின்னுக்கு இருக்கிற அந்த நம்பர்ஸை ஒரு நாளும் ஒருத்தருட்டையும் சொல்லாதீங்க. அது உங்களோட நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினர் ரெண்டா கூட அது முகத்துக்கு முகம் இருந்து நீங்க சொல்றீங்களா பரவாயில்ல. நான் ஒரு நாளும் கைத்தொலைபேசியின் மூலமாகவோ அல்லாட்டி இமெயிலின் மூலமாகவோ அல்லாட்டிக்கு ஒரு கைத்தொலைபேசி அழைப்பின் மூலமாகவோ ஒரு நாளும் இதை மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ள கூடாது. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்துல நிறைய பேரால இந்த போனை எல்லாம் அக்சஸ் பண்ணி அதை கேட்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இருக்கு. அப்போ ஒரு நாளும் நேருக்கு நேர் உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் உங்களால நம்பக்கூடிய ஆட்களுக்கு மட்டும்தான் இதை சொல்லணும். அதுவும் அவசியம் என்றா மட்டும்தான் அதை சொல்லணும். மற்றும்படி நீங்கள் உங்களுக்கு மட்டும் வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் உங்களோட பேங்க் கார்டுல இருக்கக்கூடிய பின், பாஸ்வேர்ட், கோட்ஸ் எல்லாம். நீங்க பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களுக்கு மட்டும்தான், அல்லாட்டிக்கு ஏற்கனவே நீங்க முந்தி அறிஞ்ச ஒரு ஆள்கிட்ட தான் நீங்க அந்த பேங்க் டிரான்ஸ்ஃபர் செய்யணும். தெரியாத ஆள் அல்லாட்டிக்கு தெரியாத லிங்கின் மூலமாக ஒரு நாளும் செய்யக்கூடாது. ஏனென்றால் அந்த பேங்க் டீட்டெயில்ஸ் யாருக்கு அனுப்பப்படுறது என்றதையும் பொறுத்துதான் இந்த பேங்க் டிரான்ஸ்ஃபர் எவ்வளவு சேஃபா இருக்குது இருக்குது. அப்ப அந்த லிங்க்ஸின் மூலமா நீங்க அனுப்பிக்க சில நேரம் உங்களுக்கு தெரியாமலே உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் மற்ற ஆட்களுக்கு அந்த லிங்கின் மூலமா அனுப்பக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்ப அதுக்கும் நீங்க சரியான கவனமா இருக்கணும். அடுத்தது டபுள் செக் பண்ணணும். அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச ஆள், சரி எனக்கு இந்த ஆள் தெரியும், அவையில ஏற்கனவே சொல்லி இருக்கணும் இந்த பேங்க் டீட்டெயில்ஸுக்கு இந்த அளவு காசு அனுப்ப சொல்லி என்னுடைய பிள்ளையோ பேர பிள்ளையோ இந்த அளவு காசு கேட்டு இருக்கணும்டா நீங்க அனுப்புறதுக்கு முதல் ஒரு 2-3 தடவை ஒவ்வொரு எண்ணா கவனமா பாருங்க. இது நான் சரியான ஆர்டர்ல தானே போட்டிருக்கிறேன், இது சரியான பேருக்கு தானே நான் போட்டிருக்கிறேன் ஒரு 2-3 தடவை செக் பண்ணிட்டு தான் அதை அனுப்பணும். 4வது இப்ப கிட்டடியில இந்த பே ஐடி ஒன்று இருக்கு. அதாவது ஒரு ஆளோட போன் நம்பரின் மூலமாகவே நீங்க அவைகளுக்கு காசு அனுப்பலாம், வாங்கலாம். அப்ப உங்களுக்கு ஏற்கனவே அவரோட கைத்தொலைபேசி எண் இருக்குதுண்டா அதன் மூலமாகவே நீங்கள் அனுப்பலாம். ஏனென்றா அப்படி அனுப்பிக்க உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸும் அவைகளுக்கு அனுப்பப்படாது, அவைய அந்த பேங்க் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தேவையில்லை என்றதுனால 2 பேருக்கும் ஒரு மிகவும் பாதுகாப்பான முறையில தான் இந்த பணமாற்றம் ஏற்படுகின்றது. கடைசியா உங்களோட பேங்க்ல இருந்து ஏதாவது லிங்க் அல்லது இமெயில் வந்திருக்குது என்று யோசிக்கிறீங்களா அதை உடனே கிளிக் பண்ணாதீங்கோ. அதுல இருந்து வெளியில நான் இனி சொல்ல போற சில விஷயங்களை செக் பண்ணிட்டு தான் அதுல என்ன லிங்க் கண்டாலும் கிளிக் பண்ணுங்க. ஏனென்றா இந்த பேங்க் டீட்டெயில்ஸ், பேங்க் டிரான்ஸ்ஃபர் லிங்க்ஸ் மூலமாக தான் நிறைய இன்றைய காலகட்டத்துல ஸ்கேம்ஸ் எல்லாம் நடக்குது. இப்ப இந்த பேங்க் டிரான்ஸ்ஃபர்ஸ் இன்னும் கூட சேஃப் ஆக்குறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. முதலாவது மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். அது என்னன்னு அடுத்ததா பார்ப்போம். பேங்க் ஆப்ஸ் இப்ப எல்லாம் எங்களோட கைத்தொலைபேசியின் மூலமாக இந்த வெஸ்ட் பேங்க் ஆப், கம்பேங்க் ஆப் எல்லாம் இருக்குது. அப்ப அது இன்னும் கூட எங்களுடைய வாழ்க்கையை சுலபமாக்கும். ஏனென்றா அதன் மூலமாகவே இந்த பே ஐடி எல்லாம் செய்யலாம். அதுவே உங்களுக்கு ஏதாவது ஒரு சஸ்பிஷியஸ் மெசேஜ் வந்தா, அதாவது ஸ்கேம் வந்தா அதுவே சொல்லும் இந்த ஆள் உங்கள்கிட்ட இருந்து இவ்வளவு பணம் எதிர்பார்க்கிறார், ஆனா இது உண்மையான ஆளா இருக்காது என்று நினைக்கிறோம். அந்த ஆப்பை ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்லும். கடைசி ஸ்கேம் வாட்ச். அது கூட உங்களுக்கு ஏதாவது நடந்தா பிறகு ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. அப்ப இந்த மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் என்னண்டா இப்ப நிறைய ஆப்ஸ்ல எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப என்னண்டா நீங்க உங்களோட லேப்டாப் அல்லது டேப்லெட்ல இருந்து லாகின் பண்றீங்களா அது இன்னொரு இமெயில் அல்லது போன் நம்பர் அல்லது ஒரு கோடை உங்களோட போனுக்கு அனுப்பி அதை நீங்க உங்களோட லேப்டாப்புக்கு போட்டாதான் அது உங்களை லாகின் பண்ண அலோவ் பண்ணும், அல்லாட்டிக்கு அந்த பேங்க் டிரான்ஸ்ஃபரை ப்ரோசஸ் பண்ண விடும். அப்ப இது நீங்க செட்டப் பண்ணணும். ஆனா செட்டப் பண்றது மிகவும் சுலபம். அது உங்களை கூட சேஃபாயும் வச்சிருக்கும். ஏனென்றா இப்ப நீங்க அந்த பேங்க் ஆப்ஸ் உதாரணமா பாவிக்கிறீங்களா உங்களோட கைத்தொலைபேசியில, நான் உங்களுடைய கைத்தொலைபேசி திருட்டு போயிட்டுதாண்டா உங்களுக்கு இந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், இந்த மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் உங்களோட கைத்தொலைபேசியில இருக்குதுண்டா அவையில் உங்களோட கைத்தொலைபேசி எடுத்தா கூட உங்களோட கணினி அல்லது உங்களோட ஐபேட், டேப்லெட் இல்லாம அவையலால உங்களோட
பேங்க் அக்கவுண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் அக்சஸ் பண்ண முடியாது. அதே விதத்துல உங்களோட லேப்டாப் இல்லாட்டிக்கு உங்களோட ஐபேட் திருட்டு போனா உங்களோட போன் இல்லாம அவையலால உங்களோட பேங்க் அக்கவுண்ட் அக்சஸ் பண்ண முடியாது. அப்ப இதை செட்டப் பண்றதுக்கு நேரம் எடுத்தாலும் இதை செட்டப் பண்ண பிறகு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பாதுகாப்பு மிகவும் சிறப்பானதும் உங்களுக்கு மிகவும் ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும். அடுத்தது இந்த ஸ்கேம்ஸ் அப்படி நாங்கள் மிகவும் சுலபமா கண்டுபிடிக்கலாம் இது ஸ்கேம் தான் என்று. இப்ப இந்த இடது கை பக்கத்துல பாத்தீங்கன்னா நான் முதல் கழிச்சு கொண்டிருந்த கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய ஒரு மெசேஜ் மாதிரி அவையில் நடிச்சு கொண்டு ஒரு இமெயிலோ அல்லது ஒரு டெக்ஸ்ட் மெசேஜோ அனுப்புவேன். அப்ப மேல நீங்க பாத்தீங்களா இடது கை பக்கம் மேல பாத்தீங்கன்னா ஃப்ரம் என்றதுக்கு பக்கத்துல mail bouncers at baluonline.com on behalf of MyGov இருக்குது. அப்ப on behalf of MyGov அல்லது on behalf of Combank, on behalf of Westpac வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் அது ஒரு ஸ்கேம் ஏண்டா ஒரு நாளும் அவையில் இன்னொருத்தருக்குள்ளால உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் ஒன்றும் ஒரு நாளும் உங்களுக்கு சொல்ல மாட்டினம். அப்ப நேரா அந்த நோ ரிப்ளை அட் MyGov அல்லது நோ ரிப்ளை அட் Westpac வந்தாதான் அது பொதுவா ஒரு உண்மையான விஷயம், உண்மையா நீங்க நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்று உங்களுக்கு தெரியும். அதோட அந்த இமெயில் அட்ரஸை பார்த்தீங்கள் என்றாலும் mailbouncers@baluonline.com இந்த .com அல்லது @baluonline அப்படின்னு வரக்கூடிய இமெயில் அட்ரஸஸ் பொதுவா இந்த ஸ்கேம் இமெயில் அட்ரஸஸா தான் இருக்கும். சேஃபா இருக்கிற இமெயில் அட்ரஸஸ் பொதுவா இந்த my.gov.au அல்லது .gov.au அந்த முடிகிற இமெயில் அட்ரஸஸ் சேஃபா இருக்கும். ஆனா அந்த .com முடிகிற இமெயில் அட்ரஸஸோட நீங்க எப்பவும் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இந்த to access your tax refund please click here அந்த நீல கலர்ல ஒரு லிங்க் இருக்குது. சில இமெயில்ஸுக்கு இது வேலை செய்யும், சில நேரம் வேலை செய்யாது. நீங்க உங்களோட அந்த மவுஸ மேல அதுல அமர்த்தாம சும்மா மேல ஹவர் பண்ணீங்களா அது தன்ன பாட்டிலேயே வரும் என்ன அந்த லிங்க் உங்களை ரீடைரக்ட் பண்ண போதண்டா. அப்ப நீங்க அதுல அமர்த்தினீங்களா என்ன உங்களோட ஸ்கிரீன்ல வரப்போதண்டா சும்மா நீங்க மவுஸ மேல வச்சீங்களா அதுக்கு தெரியும். அப்ப அதன் மூலமா நீங்க பாத்தீங்களாலும் கொஞ்சம் கூட சேஃபா இருக்கலாம். அதே அந்த இமெயில் இடது கை பக்கத்துல கீழே பாத்தீங்கன்னா அந்த டாக்ஸ் ரீஃபண்ட் ஐடி அதாவது ஒரு மிகவும் முக்கியமான விஷயத்த அவையில் ஒருவித கவனமும் இல்லாம அந்த இமெயிலேயே போட்டு வச்சிருக்கிறோம். பொதுவா இந்த கவர்மெண்ட் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் பேங்க் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னா உங்களோட முக்கியமான பாஸ்வேர்டுகள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படியானதுகளை ஒரு நாளும் உங்களோட இமெயில் மெசேஜின் மூலமாக உங்களுக்கு தெரிவிக்க மாட்டினோம். அப்படி தெரிவிக்கிற மாதிரி இருந்தா அது கண்டிப்பா ஒரு ஸ்கேம் நீங்க ஞாபகத்துல வச்சிருக்கணும். உங்களோட வலது கை பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த கொரோனா வைரஸ் நேரம் நிறைய பேருக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மெசேஜ் தான் இது. அப்ப மேல பாத்தீங்கன்னா அந்த கவ் வருது. அப்ப அந்த கவ் வரைக்க பொதுவா ஒரு சேஃபான அட்ரஸ் நாங்கள் நம்பலாம். ஏனென்றா அந்த லிங்க பார்த்தீங்கன்னாலும் HTTPS அந்த கோலனும் அந்த டபுள் ஸ்லாஷும் வந்திருக்குது. அப்ப அந்த HTTPS வரைக்க பொதுவா ஒரு சேஃபான லிங்க் நாங்கள் நம்பி அதை நீங்க கிளிக் பண்ணலாம். அப்ப அந்த கவர்மெண்டும் வந்தா உங்களுக்கு ஓரளவுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும் அது உண்மையா கவர்மெண்ட்ல இருந்துதான் வந்திருக்குது. ஆனா அது பதிலா மேல அன்னோன் அல்லாட்டிக்கு உங்களுக்கு தெரியாத ஒரு நம்பர் வந்திருந்தா அதுல ஒரு நாளும் கிளிக் பண்ண கூடாது. அதுல இருந்து டிலீட் பண்ணி பிளாக் பண்றதுதான் உங்களுக்கு பாதுகாப்பான விஷயம். இப்படி உங்களுக்கு ஸ்கேம் நடந்து நீங்க தெரியாம அந்த லிங்க்ல அமர்த்தி உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் திருட்டு போனா இல்லாட்டிக்கு உங்களோட ஏதாவது பர்சனல் டீட்டெயில்ஸ் விற்கப்பட்டா என்ன செய்யணுமாண்டா குறிப்பா அந்த பேங்க் உங்கள்ட்ட இருந்து காசு திருட்டு போனா என்ன செய்யணுமாண்டா உடனே உங்களோட பேங்கை கால் பண்ணி என்ன நடந்திருக்குதுன்னு சொல்லி உங்களோட அக்கௌண்ட்டையோ இல்லாட்டிக்கு உங்களோட ஏதாவது ஒரு பேங்க் கார்டையோ ஃப்ரீஸ் பண்ண சொல்லணும். அதாவது அது என்னண்டா அப்ப உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் வச்சிருக்கிற அந்த ஆள் இனி உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை வச்சு ஒரு வித சாமான்கள் எல்லாம் வாங்க முடியாது. அதுல இருக்கிற காசு அவைகளால அக்சஸ் பண்ண முடியாது. அப்ப அதை நீங்கள் உடனம் செஞ்சீங்கன்னா நீங்க எவ்வளவு காசு இழக்கிறது என்றது சரியா குறையும்.
அது எதிர்காலத்திலயும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கும். அடுத்தது நீங்க ரிப்போர்ட் பண்ண வேண்டியது, அதாவது உங்களுடைய ஸ்கேம் வாட்ச், அது உங்களோட கவர்மெண்ட்டுக்குள்ளாலதான் நடத்தக்கூடிய ஒரு விஷயம். அப்ப நீங்கள் அவையல்ட்ட சொன்னீங்களா அது எவ்வளவு காசு தொலைச்சிருக்கிறீங்களன்றதை பொறுத்து ஒரு போலீஸுக்கு போகலாம், அல்லாட்டிக்கு அவைய அந்த கமிஷனுக்கு போகலாம். அதன் மூலமாக நீங்க ரிப்போர்ட் பண்ணினீங்களா உங்களுக்கு அந்த பணம் திருப்பி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது உங்களோட பேங்கை கால் பண்ணின பிறகும் உங்களோட பேங்கோட ஃப்ராட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணணும். ஏனென்றா உங்களுக்கு தெரியாம உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை வச்சு உங்களோட ஐடென்டிட்டி, அதாவது உங்களோட பெயர், உங்களோட பிறந்த நாள், உங்களோட பர்சனல் இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அதாவது என்று உங்களோட ஐடென்டிட்டியை வச்சு வேற விஷயங்களை செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அப்போ உங்களோட பேங்க் ஃப்ராட் டிபார்ட்மெண்ட்டையும் கால் பண்ணி அது ஸ்கேம் வாட்சும் தங்களை பாக்ல செய்யும். அவைகள்ட்ட சொல்லி அந்த அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சீங்களா அப்படி உங்களோட ஐடென்டிட்டியும் திருடப்படாம இருக்கலாம். மூன்றாவது, போலீஸ் உங்கள்ட்ட இருந்து ஒரு பெரிய, அதாவது ஆயிரக்கணக்கிலேயோ அதை விட கூட அளவுல உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து காசு போயிட்டு வேண்டாம், கண்டிப்பா இந்த போலீஸை கான்டாக்ட் பண்ணி, ஆனா நீங்க எமர்ஜென்சி நம்பருக்கு அடுக்க தேவையில்லை, நான் எமர்ஜென்சி நம்பர்கிட்ட கால் பண்ணி இப்படி நடந்திருக்குது அந்த கட்டத்துல கூட உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸை போனுக்குள்ளால ஷேர் பண்ண வேண்டாம். அவையிலே பொதுவா சொல்லுவினம், உங்களோட இந்த ஸ்டேஷன்ல இந்த நேரத்துக்கு மீட் பண்ணுவோம் இந்த நாள்ல, அப்ப அதுல நேருக்கு நேர் போய் தான் ஏதாவது டீட்டெயில்ஸ் அவையல் கேட்டினோம்டா அப்ப மட்டும்தான் சொல்லணும். அந்த ஓவர் த போன் அவையல் நீங்க கான்டாக்ட் பண்ணிக்க இந்த கைத்தொலைபேசி அழைப்பின் மூலம் ஒரு நாளும் அந்த பேங்க் டீட்டெயில்ஸை போலீஸ்கிட்ட கூட சொல்ல வேண்டாம். கடைசியா உங்களோட பாஸ்வேர்ட், அதாவது நாங்கள் முதல் கூறின மாதிரி இந்த கூகுள் அக்கௌண்ட் இல்லாட்டிக்கு உங்களுடைய கிளவுட் அக்கௌண்ட் ஏதாவது நீங்க ஏற்கனவே லிங்க் பண்ணி வச்சிருந்தீங்களா அது இந்த எல்லா பாஸ்வேர்ட்ஸையும் மாத்துங்க. நீங்க இந்த அக்கௌண்ட் மட்டும்தான் அவையல் ஆக்சஸ் பண்ணிருக்கணும், இந்த பேங்கை மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணிருக்கணும் என்று யோசிக்காம எல்லாத்துக்கும் நீங்க பாஸ்வேர்டை மாத்தினீங்களா தான் இன்னும் கூட பாதுகாப்பா இருக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த பேங்க் டீட்டெயில்ஸை வச்சு உங்களோட பெயர், பிறந்த நாள், இமெயில் அட்ரஸ் கண்டுபிடிச்சு நம்மண்டாலே உங்களோட பாதி அக்கௌண்ட்ஸ், உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட், இன்ஸ்டாகிராம், வேற சோசியல் மீடியா வச்சிருந்தீங்களா அதையெல்லாம் அவையல் அக்சஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்ப உங்களோட எல்லா அக்கௌண்ட்ஸும் ஒரு அக்கௌண்ட் அவையல் அக்சஸ் பண்ணா கூட நீங்க மிச்சம் எல்லாத்துக்கும் பாஸ்வேர்ட் மாத்தினீங்களா நீங்க கூட பாதுகாப்பா இருக்கலாம். அப்ப கடைசியா சமரைஸ் பண்றதுக்கு முதல் நாங்க என்ன தொடங்கினது அந்த வாய்ஸ் அசிஸ்டன்ஸ், அதாவது அதை நீங்க பெரும்பாலும் இந்த ரிமைண்டர்ஸுக்கு பாவிச்சு இல்லாட்டிக்கு வாட்ஸ் த வெதர் அந்த மாதிரியான கேள்விகளுக்கு பயன்படுத்தி உங்களோட பாஸ்வேர்ட், பர்சனல் இன்ஃபர்மேஷனை ஒரு நாளும் கொடுக்காம இருந்தீங்களா அதை மிகவும் சிறப்பான விதத்தில் நீங்க பாவிக்கலாம். அடுத்தது இந்த ஸ்கேம்ஸ் எப்பொழுதும் கவனமாயிருங்க. நீங்க ஒரு தெரிஞ்ச நபர்த இருந்துதான் ஒரு மெசேஜ் வந்திருக்கு அந்த ஒரு நம்பிக்கையில ஒரு நாளும் ஒரு லிங்கை கிளிக் பண்ணாதீங்க. அப்பொழுதும் யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச ஆளட்டையோ உங்களுடைய நண்பர்கிட்டயோ கேட்டுட்டு தான் அப்படி ஏதாவது நடவடிக்கை எடுக்க போறீங்களா எடுங்கோ. கடைசியா இந்த பேங்க் டிரான்ஸ்பர் அண்ட் சேஃப்டி என்ற வரைக்கும் உங்களோட பின்ஸ், கோட்ஸ், உங்களோட கார்டுல இருக்கிற அந்த எண்களை ஒரு நாளும் ஒரு ஆளட்டையும் கைத்தொலைபேசி அழைப்பின் மூலமாகவோ அல்லாட்டிக்கு இந்த இமெயிலின் மூலமாகவோ எஸ்எம்எஸ்ஸின் மூலமாகவோ கொடுக்காதேங்கோ. அதுவும் உங்களுக்கு ஒரு தெரியாத நபர்கிட்ட ஒரு நாளும் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி நான் இந்த செக்யூரிட்டி அண்ட் ஸ்கேம் செஷனை நன்றி ஷரணி. எல்லாருக்கும் நினைக்கிறேன் இப்ப சில வேளையில உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு இன்ஃபர்மேஷன் ஒரேடியா பாக்கல கொஞ்சம் கூடவா இருக்கும். இல்லாட்டி சில வேளையில இப்ப சொல்றத இப்ப அடுத்த இன்னொரு 1 hour கேட்டா நீங்க மறந்துருப்பீங்க. என்னோடைய நாங்க இது எல்லாத்தையும் அனுப்புறோம். நீங்க இடையில உங்களுக்கு டைம் இருக்கிற நேரம் வாசிங்கோ. இல்லாட்டி இப்ப அப்படி ஒரு இமெயில் வரைக்கும் இந்த ஸ்லைட்ஸ் உங்களுக்கு அக்சசிபிளா இருந்தா நீங்க அதுல ஒருக்கா பார்த்துட்டு செய்யுங்க. ஏன்னா எங்களுக்குமே நாங்க எல்லாம் சொன்னாலும் எங்களுக்குமே சில வேலை வரைக்கலாம் அப்படி மறந்து போய் நாங்க கிளிக் பண்றதெல்லாம் இருக்குது. மற்றது உங்களை பயப்படுத்தணும்ன்றதுக்காகவும் சொல்லல, நீங்க பாவிக்க வேண்டிய நேரத்துல பாவீங்கோ. ஆனா கவனமா இதுல பாவீங்கோ. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இதெல்லாம் பழகிக்கொள்ளலாம். வேற யாருக்கும் இதுல கொஸ்டின்ஸ் இருக்குதா?